வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் கிளர்க் உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. உங்களுக்கு வந்து டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் வந்து இருக்கும். நீங்கள் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம், அல்லது டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசின் கீழே தான் வந்து உங்களுக்கு வந்து வருது. ஸோ அதனால் வந்து இது பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸ்டார்டிங்கே சேலரி 20,000 ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். தென் இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 22/5/2025 வரைக்கும் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். தென் இதுக்கு 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளர்க் உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் எந்த போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறதும், நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களோட நேம் என்ன அப்படிங்கிறது, அதே மாதிரி அட்ரஸ்ஸு, உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, அதே மாதிரி கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்ன, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட அட்ரஸ், ஸோ இது மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ் இமெயில் ஐடி இது மாதிரி கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஏஜ் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, நேஷனாலிட்டி, அதே மாதிரி கம்யூனிட்டி என்ன, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிலீஜியன் என்ன, நெக்ஸ்ட்டு சப்காஸ்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கேட்டிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிங்க, எப்போ, அதே மாதிரி என்ன யூனிவர்சிட்டி, மந்த் ஆஃப் இயர் ஆஃப் பாசிங், அதே மாதிரி என்ன டிபார்ட்மெண்ட்டு, தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க், இது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எழுதிக்கலாம், இல்லைனா அது டேஷ் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு சில இதெல்லாம் கேட்டிருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் என்க்ளோசர்ஸ், ஸோ என்னென்ன வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிங்க, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி டிப்ளமோ மார்க் ஷீட்டு, அல்லது டிகிரி மார்க் ஷீட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி டிசி ஜெராக்ஸ், ஸோ எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் என்னென்ன அட்டாச் பண்ணிங்களோ அதெல்லாமே அதை வந்து எழுதிக்கலாம். தென் இதெல்லாமே எழுதிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணணும். தென் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையிலேருந்து கொடுத்துக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் ரெசிப்ட் என்ன, அதே மாதிரி இனிஷியேஷன் ஆஃப் கிளர்க், ஸோ இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரைட் சைடில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதை வந்து ஒட்டிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து அடுத்தது என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இதை பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய வெப்சைட் இது தான். இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறது இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் கிளர்க், ஸோ இது வந்து நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் கிளர்க்கு, லேப் டெக்னீஷியன், அதுவும் வந்து கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கூகுள் ஃபார்மில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே கிளிக் ஹேர் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரியான கூகுள் ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட இமெயில் ஐடி போட்டிங்கன்னா அடுத்த பேஜ் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஒவ்வொரு அட்ரஸ்ஸு, ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றா வந்து கேட்பாங்க. சப்போஸ் அதில் ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா இந்த கிளியர் ஃபார்ம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த கிளியர் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கிளியர் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம், சரிங்களா. ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இதுக்கு எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ கூகுள் ஃபார்ம் பண்ணணும், அதே மாதிரி நீங்கள் இது மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து பண்ணணும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இதுக்கு பாருங்கள், குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஆல் கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா. ஸோ இதில் உங்களோட குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு பிடெக் அண்ட் எம்இ எம்டெக் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் வந்து ட்ரிபிள் கேட்டிருக்காங்க. பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அடுத்த கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தால் போதும், உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், டைப் ரைட்டிங் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நார்மலாக டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் மினிமமாக அது வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லேப் டெக்னீஷியனுக்கு நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும், அல்லது டிப்ளமோ ட்ரிபிள் முடிச்சிருக்கீங்க, இசிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது ஐடி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி ஏதாவது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபுங்கிறனால உங்களுக்கு சேலரி வந்து ஸ்டார்டிங்கே வந்து 20,000 30,000 பக்கமாக இருக்கும். ஸோ அதனால் இது மாதிரியான ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதிகமான போட்டியும் வந்து இருக்காது, சரிங்களா. ஸோ அதனால் வந்து இது மாதிரியான ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலான வெப்சைட், இதுலேயே எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கங்க.
நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்தீங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், பெட்ரோகெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.